ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பானிபூரிக்கு தேவையான பூரி பானி அதுக்கான ஸ்டஃபிங்ஸ் எப்படி செய்யலான்னு ஃபுல் ரெசிபி பார்க்கலாமா? பானி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா நான் என் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணி அதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்ததை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் திப்பியாக அப்படியே இருக்கும். அதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பானி ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பானி ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்தோடனே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரக பவுடர், சாட் மசாலா, கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். பூரி செய்கிறதுக்கு கடையில் ரெடிமேடாக பானிபூரி விற்கிறாங்க. அதை வாங்கி எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா நமக்கு பானிபூரி ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு ரவுண்டாக சூப்பராக வரும். இப்போது பானிபூரி சர்வ் பண்ணிடலாமா? அதுக்கு பானிபூரி எடுத்து நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி ஆட் பண்ணி பானி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.